முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவை அடுத்து மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பயனாளிகளுக்கு விலையில்லா நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. மதுரை பாலமந்திரத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 138 மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு, மாவட்ட ஆட்சியர் முனைவர் இல சுப்பிரமணியன் ஆகியோர் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கோபாலகிருஷ்ணன் மற்றும் உள்ளாட்சித் தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தின் கீழ் 756 பயனாளிகளுக்கு தலா 4 கிராம் தங்கம், திருமண உதவித்தொகை என மொத்தம் 2,33,00,000 ரூபாய் அளவிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் திரு செந்தூர் பாண்டியன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு எஸ் முத்துக்கருப்பன், திருமதி விஜிலா சத்யானந்த், திரு KR பிரபாகரன், திருமதி வசந்தி முருகேசன், மேயர் புவனேஸ்வரி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர், சிறுகாம்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள 10 அரசு ஆண்கள் மற்றும் மகளிர் மேல்நிலைப் பள்ளிகளைச் சேர்ந்த 1862 மாணவ மாணவியருக்கு விலையில்லா மடிக்கணினிகளை அமைச்சர் திரு TP பூனாட்சி வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் KRP அணை பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 200 மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகளும், 255 பயனாளிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளும் வழங்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் உள்ள துரைக்கமலம் அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 472 மாணவ மாணவியர், நத்தம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 476 மாணவ மாணவியர் உட்பட மொத்தம் 1010 மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன.